இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க, அவர் அநீதி உள்ளவர் அல்ல. மனுஷங்க உங்களுக்கு அநீதி செய்யலாம். நான் சொல்றேன், ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். யாக்கோபு 20 வருஷம் லாபானுக்கு வேலை செஞ்சார். 20 years. அவர் அதை விவரித்து சொல்லும் போது பனியிலும் வெயிலும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். ஓகே, 20 years was not easy. அவர் ஒன்றும் பிறந்ததுலேருந்தே வேலை செஞ்சு வளர்ந்த பிள்ளை கிடையாது. அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு 2 பசங்க தான். எப்படி வளர்ந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு அத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாங்க, மொத்த பேரும் இவருக்கு தான் வந்தாங்க. இவ்வளோ வேலைக்காரர்கள் வேலை செஞ்சு கஷ்டப்படாமல் வளர்ந்த பிள்ளை 20 வருஷம் பனியிலும் வெயிலும் கஷ்டப்பட்டேன். ஆமென். எத்தனையோ முறை சம்பளத்தை மாற்றி நான் நினைக்கிறேன், ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா உடனே அதை பேதுருடைய சம்பளத்துலேருந்து படிச்சிருப்பாங்க. அப்படி நடக்குதா இல்லை? இப்பயும் அப்படி தான் நடக்குது. ஏதாவது ஒன்று நம்ம வேலை செய்கிற இடத்துல ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சம்பளத்தில் அதை பிடிச்சிக்கிறாங்க. அப்படி யாக்கோபு சொல்றாரு, என்னை எவ்வளோ நீர் கஷ்டப்படுத்தினீர், ஆனா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனா நீர் என்னை வெறுங்கையா அமைச்சிருப்பேன். நான் சொல்றேன், மனுஷங்க உங்களுக்கு எவ்வளவு அநீதி செய்தாலும் அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. கணக்குல வச்சு பதில் தருவார் நம்ம அப்பா மாதிரி ரிவார்டர் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. He will reward you in the right time. அவருடைய ரிவார்டு உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, உங்கள் பிரயாசங்களையும் உங்கள் கிரியைகளையும் அவர் மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. அப்ப நீங்க சொல்லணும், உலகம் உங்களுக்கு அநீதி செய்யும் போது, உங்க பாஸ் உங்களுக்கு அநீதி செய்யும் போது, உங்களை சுற்றி நீங்க ஒருத்தங்களுக்கு நன்மை செஞ்சு அவங்க உங்களுக்கு தீமை செய்யும் போது, இஃப் யூ ஃபீல் திஸ் இஸ் an unjust, நான் செஞ்சதுக்கு எனக்கு அநீதி இழைக்கிறாங்கன்னா அவங்க மேல கசந்து கொள்ள வேண்டாம், கோபப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். They are humans, but you have a God who is a just God. நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். யாக்கோபினுடைய 20 வருஷ பலனை கொஞ்ச நாட்களே கர்த்தர் திருப்பி கொடுத்தார். கர்த்தரால முடியும். Hallelujah. God will reward you.